மாண்புமிகு உறுப்பினர் நல்ல தம்பி சுருக்கமா கேளுங்க. நல்ல தம்பி மாண்புமிகு அடுத்தால ஒரு கோரிக்கைன்னா என்ன வேணும்னு கேளுங்க. அடுத்த கோரிக்கை தான் ஐயா வரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கோவிந்தம்பாளையத்திற்கு பரிசீலித்து செய்து தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சேலம் மாவட்டம் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசல் கூட்டு ரோட்டில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 9/2/2020 அன்று அப்போதைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் கரங்களால் 1022 கோடியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரம் வாய்ந்த ஆசியாவிலேயே மிக பெரிய சர்வதேச தரத்தில் கால்நடை ஆராய்ச்சி பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவ கல்லூரி அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அதில் 22/2/2021 அன்று கால்நடை மருத்துவ கல்லூரியை திறந்து வைத்தார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். மேலும் பால், இறைச்சி மற்றும் பதப்படுத்தும் ஆலைகள், கால்நடை உற்பத்தி நுட்பங்களை உள்ளடக்கிய வளாகங்கள், 15 சிறப்பு துறைகளுடன் கூடிய அனைத்து கட்டமைப்பு நிறைவடைந்தும் இன்று வரை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் திறனை வளர்ப்பதற்கும் கிராமப்புற விவசாயிகளின் பொருளாதார நிலைகள் உயர்வதற்கும் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் உயரும். ஆகவே இந்த அரசு 3.5 ஆண்டு காலம் ஆகியும் இந்த கால்நடை பூங்காவை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எனவே இந்த கால்நடை பூங்காவை பயன்பாட்டிற்கு அரசு கொண்டு வருமா என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த கட்சி கொண்டு வருகின்றது, எந்த கட்சி நடைமுறைப்படுத்துகின்றது என்று எண்ணாமல் எந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு ஆணைகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதற்கான பணிகள் வெகு சீக்கிரமாக நடைபெற்று வருகிறது. வெகு சீக்கிரத்திலே முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த கால்நடை மற்றும் விலங்கின அறிவியல் உயர் ஆராய்ச்சி நிலையம் வெகு சீக்கிரத்திலே திறக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.